அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு அமல் பார்ப்போமா? இன்றைக்கு அவசர தேவைக்கு உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமலைத்தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லோருக்குமே அதிக தேவைகள் இருக்கு. அது முக்காவாசி தேவை அவசர தேவையாகத்தான் இருக்கு. இப்பவே இது நடக்கணும். இது நடந்தா தான் நான் நிம்மதியா இருக்க முடியும். இது நடந்தா தான் எனக்கு பணம் கிடைக்கும். இது நடந்தா தான் உறவுகளை நல்லபடியாக நான் கவனிச்சுக்க முடியும். இப்படிப்பட்ட அவசர தேவை வாழ்க்கையே முடிய போகிற அளவிற்கு ஒரு அவசரமான தேவைகளா தான் இருக்கு. நாம எல்லோருக்குமே இருக்கு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தாலா அப்படித்தான் நெருக்கடியாகத்தான் வச்சிருக்கான். நம்முடைய ஆயுட்காலமும் குறைஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு நெருக்கடிகளும் அதிகமாகத்தான் இருக்கும். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல 1000 ஆண்டுகள் எல்லாம் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாளுகளும் மிக நீளமான ஒரு நாட்களாகத்தான் இருந்தது. இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஆயுட்காலமும் கிடைக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட நீண்ட ஒரு நேரத்தினுடைய ஒரு நாளும் நமக்கு கிடைக்கிறது இல்ல. அப்போ நமக்கு நெருக்கடிகள் அதிகமாகத்தான் இருக்கும். அப்போ இந்த நெருக்கடியான நேரத்திலயும் நாம செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு பாருங்க. இதை அல்லாஹ் தாலா விரும்பக்கூடியது. ஏன்னா நமக்கு கொடுத்திருக்கிறது குறைந்த ஆயுள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. குறைந்த நேரம். இதுல நிறைய சோதனைகள் கொடுத்து அல்லாஹ் தான் பக்கம் இழுக்குறான். அப்போ நாம அல்லாவின் பக்கம் நெருங்குறோம் அப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தாருக்கு கொடுக்கப்பட்டதை விட சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு தர்றான். நம்மளுடைய அமல்களுக்கு தர்றான். ஏன்னா முதலாக சொர்க்கத்திற்கு போக போற கூட்டம் யாருன்னு சொன்னா, நம்மளுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களை நாம் தான். அப்போ நமக்கு நெருக்கடிகள் அதிகமா தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி சமாளிக்கிறோம்? அல்லாவை சார்ந்து சமாளிக்கிறோமா? அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது, அவசர தேவைக்கு செய்யக்கூடிய மிக சிறப்பான ஒரு அமல் தான். நாம எல்லோருக்குமே தெரியும், சஜ்தாவுடைய நிலை என்பது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான நிலை. தொழுகையில இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலுமே அல்லாஹ் விரும்புறது நாம அடிபணிறத தான். அல்லாஹ் அல்லாஹ் தாலா விரும்புகிறான். அப்படி அடிபணியும் போது நம்ம கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் கபூலாக்கி தர்றான். ரசூல்லா அவ்வளவு நீளமான சஜ்தாவை செய்வாங்களாம். ரசூல்லா எப்ப எந்திரிப்பாங்க அப்படின்னு மக்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த அளவிற்கு ரசூல்லாவுடைய சஜ்தா மிக நீளமானதாக இருந்திருக்கு. அவங்க அதுல அதிகமான துவாக்களை செஞ்சிருக்காங்க. நாமும் இந்த சஜ்தாவை பயன்படுத்தி நம்முடைய தேவைகளை கேட்டோம், நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டோம், நமக்கு செல்வத்தை கேட்டோம், ஆயுட்காலத்தை கேட்டோம், ஆரோக்கியத்தை கேட்டோம், அன்பை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நமக்கு தருவான். ஏன்னா துஆக்கள் கபூலாகக்கூடிய மிக சிறப்பான நேரங்கள். இந்த சஜ்தாவினுடைய நிலை மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. இன்னைக்கு அதை சார்ந்த ஒரு அமலைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ மக்ரூ அல்லாத நேரத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த அமலை எந்த நேரத்துல வேண்டுமானாலும் நீங்க செய்யலாம். மக்ரூ அப்படின்னா சூரியன் உதிக்கும் நேரம், சூரியன் உச்சிக்கு வர்ற நேரம், சூரியன் மறையும் நேரம். இந்த 3 நேரத்தை விட்டுட்டு மத்த நேரங்கள்ல நீங்க எந்த நேரத்தை வேண்டுமானாலும் இந்த அமலை நீங்க செய்யலாம். ஏன்னா அவசர தேவை அப்படிங்கிறபோது, அது எந்த நேரத்துல வேண்டுமானாலும் வரலாம். திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு கவலை, என்ன செய்றதுன்னே தெரியாது. அந்த மாதிரியான நேரத்துல உடனடியாக 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத் தொழுதுக்கோங்க. உங்களுடைய இந்த கோரிக்கையை நீங்க நியத்து வச்சுக்கோங்க. என்னுடைய இந்த சிரமம் நீங்கணும், எனக்கு தேவையான பணம் கிடைக்கணும், எனக்கு நிம்மதி கிடைக்கணும், எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடாது. உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லது உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, இன்னைக்கு இந்த வேலை நடக்கணும், இன்னைக்கு எனக்கு வேலை கிடைக்கணும், இன்னைக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கணும். இந்த மாதிரியான உங்களுடைய அவசர தேவைகளுக்கு நியத்து வச்சுக்கிட்டு, ஸலாத்துல் ஹாஜத் 2 ரக்காத் நீங்கள் தொழுதுக்கோங்க. ஸலாத்துல் ஹாஜத் அந்த 2 ரக்காத் நீங்க ஓதுறீங்கல்ல, அதுல நீங்க எந்த சூரா வேண்டுமானாலும் நீங்க ஓதிக்கலாம். சஜ்தாவ மிக முக்கியமா கவனிக்கணும். சஜ்தால 4 சஜ்தா இருக்குல்ல, 2 ரக்காத்துல 4 சஜ்தா இருக்கு. ஒவ்வொரு சஜ்தாலயும் நான் சொல்லக்கூடிய 3 வார்த்தைகளை நீங்க 30 தடவ ஓதியிருக்கணும். அதாவது மொத்தமாக 4 சஜ்தா இருக்கு. நீங்க 120 முறை நீங்க இந்த வார்த்தையை ஓதியிருக்கணும். அதாவது ரக்காயத்துல 60 முறை, 2வது ரக்காயத்துல சஜ்தால 60 முறை ஓதியிருக்கணும். அது என்ன வார்த்தை அப்படின்னா, அல்லாஹும் மக்ஃபிர்லி, அல்லாஹும் அர்ஹம்னி, அல்லாஹும் மர்சுக்னி.
முதல்ல சஜ்தால நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கறது தான். இதுதான் முதல்ல நம்முடைய பிரச்சனைகளை தூரப்படுத்தும். துஆவ அங்கீகரிக்கிறது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை சம்பாதிக்கிறது. எனவே இந்த வார்த்தைய சொல்றோம். அடுத்ததாக அல்லாஹும்ம மர்ஹம்னி. நமக்கு தேவையானதை கேட்கிறோம். என் மேல இரக்கம் காட்டு. முதல்ல மன்னிச்சிரு. அப்புறம் என் மேல இரக்கம் காட்டு. கிருபை செய். அருள் கொடு. அப்படின்னு நாம கேட்கிறோம். இந்த ஒரு வார்த்தை போதும் நம்ம ஒட்டுமொத்த துஆவையும் அங்கீகரிக்கிறதுக்கு. எனவே இதையும் நீங்க ஓதிக்கோங்க. இது அல்லாஹ்வுடைய திருநாமமும் இருக்கு. அதனால இதுல ஏராளமான சிறப்பும் இருக்கு. அடுத்ததாக அல்லாஹும்ம மர்சுக்னி. எனக்கு ரிஸ்ஸகை கொடு அப்படின்னு நாம கேட்குறோம்ல. இந்த ரிஸ்ஸக்கு நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்துரும். பணம் தான் ரிஸ்ஸக்கு அப்படின்னு இல்ல. நமக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா நியாமத்துக்களுமே நமக்கு ரிஸ்ஸக்கு தான். அத நமக்கு வந்து நிறைவாக நாம கேட்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். இதுவும் அல்லாஹ்வுடைய திருநாமம், சிறந்த திருநாமமாகும். இது 3மே சேர்த்து நீங்க ஒவ்வொரு சஜ்தாவிலும் 30 தடவ ஓதணும். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, 2 ரக்காத் ஹாஜத் நஃபில், சலாத்துல் ஹாஜத்த ஓதிக்கோங்க. அதுல எந்த சூறா வேண்டுமானாலும் நீங்க ஓதிக்கலாம். சஜ்தாவுடைய நிலைக்கு போயிட்டு, நீங்க சுப்ஹான ரப்பியல் ஆலா அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டு, இந்த 3 வார்த்தைகளையுமே 30 தடவை சொல்லிடுங்க. அப்புறம் எழும்புறீங்க, சிறு இருப்புல இருக்கீங்க. திரும்பவும் சஜ்தா செய்றீங்க. அதே போல தான். எப்பவும் போல நம்ம சஜ்தா செய்வோம்ல, அது மாரி தான். 30 முறை எக்ஸ்ட்ரா ஓதுறோம். அதுக்கு பிறகு தொழுகைய முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ்விடத்துல நீங்க கேளுங்க. இரு கைகளையும் ஏந்தி அல்லாஹ்விடத்துல மன்றாடி, மனச திறந்து நீங்க அல்லாஹ்விடத்துல பேசுங்க. கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்துல கேளுங்க. எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக நசீபாக்கி தருவான். நீங்க இத ஓதி முடிச்சு முஸல்லாவ விட்டு எழும்புறதுக்குள்ள அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளிப்பான். ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற அமல். இதை நீங்க செய்து பாருங்க. உங்களுக்கு முடிந்த அளவுக்கு மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துஆ அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காக துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.